ரொம்ப நாளாக வன்முறை ஜாதி அது இதுன்னு போட்டு குழப்பி எல்லாரையும் இது பண்ணதுக்கு திஸ் இஸ் அ வெரி நைஸ் மூவி. இந்த உலகத்துக்கு தேவையான படமாக தான் இருக்குது எனக்கு. ஆமாம். எந்த சீனில் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப பொண்ணு மேலே படுக்க சொல்ல அந்த பொண்ணு இவன் தான், அவன் பேரே பாலாஜி தான். மச்சான் பேசுகிறான், ஒன்று தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உண்மையும் பேர் பாலாஜி தான். இது சொல்லப்போனால் எல்லார்ட்டும் ஃபேமிலி மூவின்னு சொல்லுவாங்களே, இது லவ்வர்ஸ் மூவி. பாருங்கள், வர்றவங்களெல்லாம் பாருங்கள், ஒரே லவ்வர்ஸ் தான், ஒரே கும்பல் தான். நல்லாவே இருந்துச்சு. அவள் வருவாளான சாங் சீக்வன்ஸ் அவன் பாட்டியா பார்த்தான். நான் கரெக்டாக கேட்டேன். இல்லை பரவாயில்ல, இல்லை நல்லா இருக்கு. குஷிக்கு அப்புறம் அலைப்பாயுதைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ரீச்சபிள் மூவி, ரொம்ப எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு மூவி வித் லவ். ஹீரோயின்காகவே பார்க்கலாம். தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு எக்ஸ் இல்லை, அதனால எனக்கு ஃபீலிங் வரல. எல்லாருமே நெகட்டிவாக சொல்லுவாங்க எக்ஸெல்லாம். இதில் வந்து சூப்பராக கொண்டு போனாங்க. குட் வைப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்துச்சு படம். 2K கிட்ஸ்க்கு தெரியும் இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 90ஸ்க்கு 80ஸ்லாம் புரியாது எங்களை மாதிரி. வேற லெவல் படம். இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல கண்டென்ட் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, படத்தோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். அவள் வருவாளா சாங்கே பாட்டு தான் சரியா இருந்தது, உள்ள சீரியஸாக நல்லா இருந்தது. எங்கள் டீமில் யாருமே பாலாஜி இல்லை இந்த வாட்டி, ஆனால் இருக்காங்க. எங்கள் டீமில் இப்போதைக்கு யாரும் இல்லை பாலாஜி, ஆனால் உருவாயிடுவாங்க கண்டிப்பாக. படம் செம்மையாக இருந்தது. அபிஷேக்கும் பிரதீப்புக்கும் தான் போட்டி. இனிமேல் அவர் தான், இவங்க தான் இனி அடுத்தது. ப்ரோ நல்லா கனெக்ட் ஆச்சு. கான்செப்டே யூனிக்காக இருந்துச்சு. நல்லா லேக்லாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு, ஃபீல் ஆகிட்டேன். பட் கப்புள்ஸ்க்கே ரிலேட்டடான ஸ்டோரி. படம் பக்கா ப்ரோ. வைப் இருந்துச்சு. வைப்பு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்குலாம். ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க படம். ஸ்கூல் லைஃப்லலாம் எப்படி இருக்கும், லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. வாடா வின்னு வாடா பாலாஜி. அழகான பாலாஜி தான். ஹீரோயின் எப்படி அழகான நான் ஐடி ஃபாலோ பண்ணிட்டேன். நைட் பார்க்குறியா? ஐடி ஃபாலோ பண்ணிட்டேன் அப்பயே. அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்கும், லவ் ஸ்டோரிஸும் உள்ள இருக்கும். எல்லாமே ரிலேட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து லைக் காலேஜ் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். காலேஜில் இருக்கவங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கில் இருக்கவங்களும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் மூவி. லைக் அது எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. வரும்போது வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. நல்ல படம். அந்த இது இல்லை ப்ரோ. கிண்டர் கார்டன் படிக்கும் போதே இந்த மாதிரி தான் இருக்கேன். அப்போதுலேருந்தே ஓடிடுவான். மீன்ஸ் டீச்சர் கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி. ஹீரோயின் சூப்பரா, ஹீரோ சூப்பர். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு கதையை பக்காவாக எழுதிட்டாங்க. அதை வந்து 4 பெர்ஸ்பெக்டிவாக காமிச்சு படத்தை நல்லா ஒரு என்கேஜ்மெண்ட்டாக நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது ஓரளவுக்கு. ஹீரோயின் மஜா தான் ப்ரோ, எல்லா படத்துலையும் ஹீரோயின் மஜா தான் நம்மளுக்கு. ஓகே தான். லவ் பண்ணாமல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அது ஒரு குட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளே லவ் பண்ணி ஏன் பாலங்கடத்தில் விழணும், அவங்களாம் அரேஞ்ச் பண்ணும்போது அதில் போய்க்கலாம். அப்படி நல்லா இருக்கு சார், நிஜமாவே நல்லா இருக்கு. ஃபீல் குட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கூலோட இதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது சார், வெரி எக்ஸைட்டிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவி, நல்லா ஜாலியாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. படம் மூவ் ஆகிறதே தெரியல, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எமோஷனலாக இல்லை, ஆனால் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு படம், பரவாயில்ல. எண்டிங் கொஞ்சம் நார்மல் ட்ராமாட்டிக்காக இருந்தது, பட் படம் சூப்பராக இருந்தது. ஃபீல் குட் மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு படம் நல்லா இருந்துச்சு. படம்னா சாண்ட்ரோல்டன் செதுக்கி வச்சிருக்கானா, தலைவன் தானா. நல்ல படம். மனஸ்வரா தான் மச்சாவே அங்கே. இன்னொரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நைஸ். நல்ல மூவி, நல்ல ரொமான்டிக், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு. படத்தில் லைக் சாண்ட்ரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு, அபிஷன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குங்க, படம் நல்லா டச்சிங்காக இருந்தது, கதை நல்லா இருக்குது. அதாவது மலையாளத்தில் மட்டும் தான் கதை நல்லா இருக்கணுவாங்க, நம்ம ரேராக வந்திருக்கு, 2026 வந்திருக்கு, நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்கு, நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சார், எல்லா சீனுமே நல்லா சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்ததுங்க, படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, ஒன்றும் போர் இல்லை, ஜாலியாக போச்சு படம். மூவி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மூவி தான். அந்த நார்மலாக பசங்க இப்போ என்னென்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஜாலி, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. 2 hours சிரிச்சிட்டே தான் இருந்தோம். செம்ம பண்ணது. ஆமாம், ஃபுல்லாக ஃபன், செம்மையாக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், ஓவரால் எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணும், பெரியவங்க சின்ன வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இல்லை நல்ல மூவி தான், ரொம்ப ரொமான்டிக்கான
ஒன் சைட் லவர்ஸ்க்கு பிடிச்ச மூவி தான், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஃபீல் ஆகும். ஒன் சைட் லவர்ஸ்க்கு ரொம்ப இதுவாகும். ரொமான்டிக் மூவிஸ் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது. யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான், பட் நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா டெபியூஸ் 2 பேருக்குமே நல்லா எடுத்திருக்காங்க. யூஸ்வல் ஸ்கிரிப்ட் யூஸ்வல் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தாங்க, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு. உண்மையாக பார்க்கலாம், 2 வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். வைப் இருந்துச்சு. பொது ஹீரோ மாதிரி தெரில, நல்லா தான் நடிச்சிருந்தாரு. புதுசாக இருக்குது ப்ரோ. பழசு தான், ஆனால் இப்போ பார்க்கும்போது புதுசாக இருக்குது. என்ன மாட்டி அனஸ்வரா ராஜன் எப்படி நடிச்சுன்னு சொல்லுங்கள். அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க சொல்லுங்கள். அழகாக இருந்தாங்க ப்ரோ பார்க்க. எதுவுமே வச்சுட்டு வராமல் தான் நல்லா இருக்கும். கூட்டின்னு வந்தாலும் நீங்கள் திருப்பி பேட்சப் ஆகிடுங்க. இல்லை அவங்க ரீல்ஸை பார்த்து பேசுகிறேன், அப்போலாம் இல்லை ப்ரோ. அவங்க இதுதான் ஃபீல் தான். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. இப்போ ஸ்டோரி வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் நடந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஒண்டர்ஃபுல் மூவி ப்ரோஸ். சூப்பராக இருக்குது. பழைய ஸ்டோரி தான், பட் எல்லாமே புது விஷயம். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி தான், நல்லா இருந்துச்சு. பாலாஜியில் அனுபவம் இங்கே பேசுகிறா ஏன்டா. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி எப்படி ஸ்கூல் டைம்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதை மீட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எடுக்கல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அது ரொம்ப எங்கேஜிங்காக ஒரு மாதிரி புதுசாக ரொம்ப லேக் இல்லாமல் இருந்தது. ஸோ நல்ல ஸ்க்ரீன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லைக் ஸ்டோரியே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து அவங்க எக்ஸோட பார்த்தாங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இல்லை ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. லவர்ஸ் மூவி சூப்பராக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. அவங்க கப்பிள்ஸாக போனால் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் நல்லா இருக்கும். செம ஃபன் ப்ரோ. ஆனால் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரியாக இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போ ஸ்கூல் பசங்களோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். இளைய தலைமுறைக்கு நல்லா இருக்கும் சார். இந்த உலகத்துக்கு தேவையான படமாக தான் இருக்குது எனக்கு. ஆமாம், மக்கள் வந்து லவ்வை வந்து என்கரேஜ் பண்ணுற படமாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே.